இந்த வீடியோல எலாஸ்டிக் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் எப்படி கட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த பேண்ட்ல வந்து கீழ பாட்டம்ல இந்த மாதிரி ஸ்லிட் வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பாக்கெட் எப்படி அட்டாச் பண்றது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் கிடைக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வாங்க இப்ப இத எப்படி கட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேண்ட்டோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கணும். நம்ம பேண்ட்டை எந்த இடத்துல வியர் பண்ணுவோமோ அங்கேருந்து ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வேஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட்டோட ரவுண்டை வந்து மெஷர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்ட், ஹிப் ரவுண்டுங்கிறது நம்ம பாடியிலேயே வைடஸ்ட்டாக இருக்கிற பார்ட்டில் வந்து நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நீயோட லென்த், நம்ம பேண்ட் வியர் பண்ணுற இடத்துல இருந்து நம்மளோட நீ எந்த லென்த்தில் இருக்கோ அந்த லென்த்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீயோட ரவுண்டு, நீயோட ரவுண்ட் வந்து உங்களுக்கு பேண்ட் ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபிட்டடாக வேணும், டைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நீ ரவுண்டை எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நல்லா லூஸாக கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் தேவையில்லை. அதுக்கப்புறமா பாட்டம் ரவுண்டு, இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த பேண்ட்டுக்கு நம்ம எப்போதுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக தான் கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கிளாத் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஓப்பன் சைடு வந்து என் பக்கமாக இருக்கிற மாதிரி நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஓப்பன் சைட்ல இருந்து ஒரு 0.75 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு வச்சிருக்கேன். வந்து எலாஸ்டிக் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் மேல இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 இன்ச்ல எலாஸ்டிக் கொடுக்க போறேன். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து நான் 2 இன்ச்சஸ்க்கு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, எலாஸ்டிக்காக நான் 2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த லைன்ல இருந்து நம்ம பேண்டோட ஹைட் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 39 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ நான் இங்க இருந்து 39 இன்ச்சஸ் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு கீழே 2 இன்ச்சஸ் நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். அடுத்ததா கிராச் லென்த் நம்ம மார்க் பண்ணணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம சீட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து 43 இன்ச்சஸ் இருக்கு. அதை நான் 4ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். எனக்கு 10.75 வருது. ஸோ அந்த 10.75 நான் இந்த எலாஸ்டிக் மார்க் பண்ண லைன்ல இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம நீயோட லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 21.5 இருந்தது. ஸோ இந்த எலாஸ்டிக் மார்க் பண்ண லைன்ல இருந்து நான் 21.5 எங்க வருதோ அங்க ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம இந்த சீட் ரவுண்ட வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு நம்ம ஹிப் ரவுண்ட வந்து 4ஆல டிவைட் பண்ணிட்டு பிளஸ் 2 இன்ச்சஸ் கொடுக்கணும். அப்படி பண்ணா எனக்கு 12.75 இன்ச்சஸ் வருது. அதை நான் இங்க கிராச் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் ரவுண்ட வந்து 4ஆல டிவைட் பண்ணி அது கூட பிளஸ் 2 இன்ச்சஸ் கொடுக்கணும். இதே மெஷர்மெண்ட்டை நான் என்னோட வேஸ்ட் லைன்லயுமே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இங்க கர்வ் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருந்து 1.5 இன்ச்சஸ் வெளியே தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து நம்ம ஒரு கர்வ் ஷேப் ஒன்னு டிரா பண்ணணும். ரொம்ப கர்வ் ஷேப்பா டிரா பண்ணக்கூடாது. கொஞ்சமா வந்து ஸ்லாண்டிங்கா தான் இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு உட்காரும் போது கம்ஃபர்டபுளா இருக்கும். இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கிராச் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த கர்வ் இங்க இருந்து இதோட சென்டர் பாயிண்ட வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இதோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ இதோட லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வந்து 7.25 இருக்கு. அதே 7.25 நம்ம மார்க் பண்ண எல்லா லைன்ஸ்லயுமே நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். ஸோ என்னோட வேஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7.25 இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட நீ லைன் இருக்கு இல்லையா, அங்க ஒரு மார்க் பண்ணிட்டு பாட்டம் இங்கேயுமே மார்க் பண்ணிக்கிறேன்.
மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் டிரா பண்ணிக்கணும். அதுக்கடுத்ததா நம்ம பாட்டம் ரவுண்ட் வந்து எவ்வளவு வந்தது, 13 இன்ச்சஸ் இருந்தது இல்லையா, அதுல பாதி 6.5. அந்த 6.5 நான் இந்த சைட் 3.25, இந்த சைட் 3.25 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இங்க ஒரு ஷேப் கொடுப்போம் இல்லையா லெக் டிரா பண்றதுக்கு, அதுக்கு இந்த கிராச் லென்த், இந்த கிராச்சோட எண்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க இன்ச் டேப் இப்படி வச்சுட்டு இந்த பாட்டம் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அங்க அது வரைக்கும் இப்படி இன்ச் டேப்பா கிராஸா நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். பிடிச்சு வச்சுட்டு இப்போ நம்ம நீ லைன்ல இன்ச் டேப் எங்க டச் ஆகுதோ அங்க ஒரு மார்க் பண்ணிக்கணும். இங்க இருந்து பாட்டம் ரவுண்ட் வரைக்கும் இன்ச் டேப்பை வச்சுட்டு நம்ம நீ லைன்ல இன்ச் டேப் எங்க டச் ஆகுதோ அங்க ஒரு மார்க் பண்ணிருக்கேன். அடுத்ததா உங்களுக்கு பேண்ட் வந்து நீ கிட்டக்க ரொம்ப லூஸா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்படியே கட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் ஃபிட்டடா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க இருந்து ஒரு 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணணும். எனக்கு 4.4 கிட்ட இருக்கு. சோ அதே 4.4 நான் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கணும். உங்ககிட்ட லாங் ஸ்கேல் இருந்ததுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம இங்க இருந்து இங்க ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணாம கொஞ்சம் கர்வ் ஷேப் கொடுத்து டிரா பண்ணிக்கணும். கொஞ்சம் கர்வா டிரா பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடுமே கர்வா நம்ம வரைஞ்சுக்கலாம். இந்த கிராச் லைனுக்கு மேல ஒரு 2 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம அப்படியே இப்படி ஒரு ஷேப் கொடுத்து வெளியில இருந்து இப்படி ஒரு ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம இப்ப இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல எந்த ஒரு சீமுமே கொடுக்காம தான் கட் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்கும், ஃபிட்டடா இருக்குமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம பேக் பார்ட்ல வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து தான் கட் பண்ண போறோம். அடுத்ததா நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ணலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதே மாதிரி இங்க ஒரு 0.75 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டுட்டு நம்ம கட் பண்ண ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டு வந்து கரெக்டா இந்த லைன் மேல வச்சிருக்கேன். இந்த லைன் மேல அப்படியே பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்க டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த லைன் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா வருதான்னு பாத்துக்கணும். எனக்கு ஃப்ரண்ட்ல பாக்கும்போது 7.2 இருந்தது. அதே 7.2 எனக்கு இங்கேயுமே வருதா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த நீ லைன்லயுமே செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பாட்டம் ரவுண்ட்லயுமே கரெக்டா நம்ம வச்சிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நான் ஃப்ரண்ட் பார்ட்ல பாட்டம் மடிச்சு அடிக்கிறதுக்காக 2 இன்ச் கொடுத்திருந்தேன் இல்லையா, இத வந்து நான் இப்போ என்னோட பேக் பார்ட்ல வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் துணி பத்தல. சோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதையுமே 0.5 இன்ச்சஸ்க்கு மாத்திக்க போறேன். 0.5 இன்ச்சஸ் மட்டும் நான் வந்து அலவன்ஸ் கொடுத்துட்டு தனியா ஒரு கிளாத் பெல்ட் மாதிரி கொடுத்து நான் மடிச்சு அடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா இங்க நம்ம பாட்டம்க்கு வந்து மேல நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கிளாத் விடணும். அதனால இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட எக்ஸ்ட்ரா கிளாத்தையுமே வந்து நான் 0.5 இன்ச்சஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இங்க நம்ம இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து இங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போறோம். கிராச் லைனையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நீ லைன் இருக்கு இல்லையா, அதையுமே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி என்னோட பாட்டம் ரவுண்டையுமே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பாட்டம் ரவுண்ட்ல இருந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ராவா இப்படி மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த நீ லைன்லயுமே 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கணும்.
அடுத்ததா கிராச்சோட ஷேப் டிரா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லைன் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா ஃப்ரண்ட்ல, அதுல இருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ் நம்ம கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராச்சோட எட்ஜ், இதுக்கு அப்புறமா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த கீழே நம்ம வரைஞ்ச லைன் வரைக்கும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருந்து 2.5 இன்ச்சஸ்க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ல இருந்து 2.5 இன்ச்சஸ் நம்ம வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இங்க வந்து 1.5 இன்ச்சஸ்க்கு கிராச் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்க இருந்துமே 1.5 இன்ச்சஸ் நம்ம இங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கணும். சோ தட் நம்மளுக்கு இங்க ஒரு எல் ஷேப் கிடைக்கும். இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம கிராச் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, அங்க இருந்து 0.5 இன்ச்சஸ்க்கு கீழே இறக்கி ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த கிராச் எண்ட் ஆகுற இடத்துல ஒரு மார்க் பண்ணி நம்ம இந்த லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி இங்க நம்ம ஒரு கர்வ் ஷேப் டிரா பண்ணிக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா, இங்க இருந்து 2.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து இங்க இருந்து கிராச் சைட்ல இருந்து 1 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா இங்க மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து நம்ம கிராஸா இப்படி எடுத்துட்டு போயிட்டு இந்த 1 இன்ச் வரைக்குமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இங்க நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இங்க இருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கலாம். நம்ம இங்க ஒரு ஷேப் கர்வா டிரா பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயுமே கொஞ்சம் கர்வ் கொடுத்து நம்ம ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த சைடு எந்த ஒரு சீமும் கொடுக்க தேவையில்லை. நம்ம ஆஸ் இட் இஸ் இதை இப்படியே கட் பண்ணிக்கலாம். கிராப்ஸ் இருக்கிற சைடு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவா சீம் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் எவ்வளவு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். வேஸ்ட் ரவுண்டு கூட 4ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கணும். எனக்கு 39 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ அதை நான் 4ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 9.75 வருது. இந்த 9.75 கூட இன்டூ 3 பண்ணணும். பண்ணா 29.25 வருது. ஸோ இது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எலாஸ்டிக்கை வந்து ரெண்டையும் சேர்த்து இப்படி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக. ஸோ டோட்டலா 30.25 இன்ச்சஸா நான் எலாஸ்டிக்கை எடுத்துக்கிறேன். அண்ட் தென் 3 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கை கீழே பாட்டமில் மடிச்சடிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் இதை எப்படி ஸ்லிட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கப்புறமா பாக்கெட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.